ஸோ ஹலோ கைஸ். ஸோ நீட் 2025 ரிசல்ட் வந்து லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வீக் மோஸ்ட் ப்ராபப்ளி டிஎன் ரேங்க் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டிஎன் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா ஸோ எல்லாரோட அக்யூரேட்டான கட் ஆஃப் மார்க் என்ன ஃபார் கேட்டகரி வைஸ் தான் நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அண்ட் காலேஜ் வைஸ் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது அக்யூரேட்டாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு லாஸ்ட் இயர் என்ன கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் வந்து கிடச்சிருந்துச்சு இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னதான் இருந்துச்சு அண்ட் இந்த வருஷத்தோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து வருஷம் அது வேரி ஆகும். அப்ராக்சிமேட்லி 1210. ஸோ அந்த ரேங்க் கிட்ட வந்து ஜென்ரலி வந்து டிசைட் ஆகும். அதனால் ஓப்பன் கேட்டகரி மட்டும் நம்ம இப்போதைக்கு ஒமிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை தவிர மீதி இருக்கக்கூடிய கேட்டகரிக்கான கம்யூனிட்டி ரேங்க் லாஸ்ட் இயர் என்னதான் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2031 இந்த கம்யூனிட்டி ரேங்க் கீழே நீங்கள் இருந்தீங்கன்னா 100% யூ ஆர் சேஃப். ஸோ செகண்ட் பிசிஎம் கேட்டகரி 208. ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க்ல இருந்தீங்கன்னா ஸோ யூ ஆர் 100% சேஃப். தேர்ட் எம்பிசி கேட்டகரி 1093 இந்த கம்யூனிட்டி ரேங்க் கீழே நீங்க இருந்தீங்கன்னா யூ ஆர் 100% சேஃப் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஃபோர்த் எஸ்சி கேட்டகரி 728 இந்த கம்யூனிட்டி ரேங்க் கீழே இருந்தீங்கன்னா யூ ஆர் 100% சேஃப் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். நெக்ஸ்ட் எஸ்சிஏ கேட்டகரி 133 இந்த கம்யூனிட்டி ரேங்க் கீழே நீங்க இருந்தீங்கன்னா யூ ஆர் 100% சேஃப் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். லாஸ்ட்லி எஸ்டி கேட்டகரி 44 கம்யூனிட்டி ரேங்க் கீழே இருந்தீங்கன்னா யூ ஆர் 100% சேஃப். இதெல்லாம் கம்யூனிட்டி ரேங்க் டு டிசைட் இந்த வருஷம் டிஎன் ரேங்க் லிஸ்ட் வச்சு என்னென்ன காலேஜ் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு வே. எந்த மார்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கான செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் மார்க் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டுக்கான ஜென்ரல் கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து 606 வந்து இருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் 120 மார்க் கீழே வந்து குறைய போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் ஜென்ரல் கேட்டகரிக்கான கட் ஆஃப் 500. ஸோ 500 to 510 அந்த ரேஞ்சில் வந்து இருக்க போகுது ஃபார் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் செல்ஃப் ஃபைனான்ஸோட கட் ஆஃப் 583 அண்ட் இந்த வருஷம் அதோட கட் ஆஃப் வந்து 473 அந்த ரேஞ்சு கிட்ட வந்து இருக்க போகுது. அண்ட் எம்பிசி கேட்டகரியோட லாஸ்ட் இயர் செல்ஃப் ஃபைனான்ஸோட கட் ஆஃப் 574 அண்ட் இந்த வருஷம் 464 அந்த ரேஞ்சு கிட்ட வந்து கட் ஆஃபாக இருக்க போகுது. எஸ்சி கேட்டகரியோட கட் ஆஃப் லாஸ்ட் இயர் 494 அண்ட் இந்த வருஷம் 390 அந்த ரேஞ்சு கிட்ட வந்து கட் ஆஃபாக இருக்க போகுது ஃபார் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். அண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் 418 வந்து இருந்துச்சு அண்ட் இந்த வருஷம் கட் 345 அந்த ரேஞ்சு கிட்ட வந்து இருக்க போகுது. எஸ்சி கேட்டகரியோட லாஸ்ட் இயர்க்கான செல்ஃப் ஃபைனான்ஸ் கட் ஆஃப் வந்து 407 வந்து இருந்துச்சு அண்ட் இந்த வருஷம் 345 to 350 அந்த ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் இருக்க போகுது ஃபார் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். இதுதான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டுக்கான இந்த வருஷத்தோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். இதே மாதிரி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் டிஎன் ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நம்ம வந்து 100% அக்யூரேட்டான கட் ஆஃப் மார்க் காலேஜ் வைஸாகவும் கேட்டகரி வைஸாகவும் அப்லோட் பண்ண போறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து டவுட்ல இருக்கீங்க வெதர் நான் வந்து ரிப்பீட் பண்ணணுமா இல்ல வந்து வேற ஏதாவது காலேஜ் ஆர் வேற ஏதாவது கோர்ஸ் எடுத்துட்டு போகணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்ல வந்து இருக்கீங்க. இல்லைனா ஒரு சில பேர் வந்து நான் என்ன பிளாட்ஃபார்ம்ல வந்து ப்ரிப்பேர் பண்றது, ஒருவேளை நான் ரிப்பீட் பண்ண இல்லை நான் ஃப்ரெஷரா இருக்கேன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அண்ட் இதில் இந்த வருஷம் நீட் 2025ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர்ஸாக வந்து இருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஃபாலோ பண்ணதுல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நீட் 2025 அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய டயலமா ஃபார் எவ்ரி கோச்சிங் இன்ஸ்டியூட். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேப்பர், பட் வந்திருக்கக்கூடிய பேப்பர் அப்படிங்கிறது வெரி வெரி டஃபஸ்ட். இன்ஃபேக்ட் என்டையர் நீட் ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பேப்பராக வந்து இருந்துச்சு. ஆனால் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஸோ அவங்க நீட் 2025ல கேட்டிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வச்சிருக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபுமே அதில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோலையும் நான் வந்து போடுறேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அதுல் குமார் ஆல் இந்தியா ரேங்க் 991 ஸ்கோர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க வந்து மெமோனிட்டோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷம் பிசிக்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய டஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஸோ மெமோனிட்ல இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இது டஃபஸ்ட் பேப்பராக இருந்தாலும் ஸோ மெமோனிட்டை ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே ஆல்ரெடி மெமோனிட் ஆப்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ இப்போ மெமோனிட்ல எலைட் பிளான் பிளஸ் பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரீஸ் அந்த பிளான் வந்து ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். ஸோ அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா பயாலஜில என்சிஆர்டில இருக்கக்கூடிய லைன் பை லைன் கவரேஜ், டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு, அசஸ்மெண்ட் ரீசன் கொஸ்டின், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், PYQs, எய்ம்ஸ் கொஸ்டின்ஸ், இன்டெப்த் கொஸ்டின், ஹார்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸுமே வந்து இருக்கு. முக்கியமா இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸுமே அவைலபிளா வந்து இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் நீட் 2025 பயாலஜில கேட்டிருக்கக்கூடிய 90 out of 90 கொஸ்டின்ஸ் வந்து பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கான ப்ரூஃப்மே வந்து இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட் வேணும்னா நீங்க வந்து மெமோனி டேப்பை டவுன்லோட் பண்ணி ஸோ ப்ரூஃப் டாக்குமெண்ட் அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் வீடியோவில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி ஸோ வீடியோவில் போடுறேன். ஸோ மறக்காம பாருங்க. பிசிக்ஸ்ல கான்செப்ட் பில்டிங் கொஸ்டின், என்சிஆர்டி புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுவுமே முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் ஃபார் நீட்
நீட்ல கேட்டிருக்கக்கூடிய PYQs அதுலேருந்து கொஸ்டின்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபிசிக்ஸில் ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூட்லையுமே இல்லாத அளவுக்கு 43 out of 45 கொஸ்டின்ஸ் நீட் 2025 ஃபிசிக்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பிரம்மாஸ்டர் டெஸ்ட் சீரிஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கான ப்ரூஃப்மே வந்து இருக்கும். சோனி டேப்ல செக் அவுட் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரியில் NCERT லைன் கொஸ்டின்ஸ், NCERT எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் அண்ட் NCERT நீட் PYQs ஸோ இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப மறந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஒரு விஷுவலைஸ்டாக ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க ஃபார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன்று தான் லெக்சர்ஸ், நோட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஈவன் JEE மெயின்ஸ் கொஸ்டினுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் நீட் 2025 41 out of 45 கொஸ்டின்ஸ் வந்து BTS தட் இஸ் பிரம்மாஸ்டர் டெஸ்ட் சீரிஸ்லேருந்து வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் ட்ராப்பராக வந்து இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெமோனிட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அதில் கம்ப்ளீட் பிளானர், ட்ராப்பருக்கான கம்ப்ளீட் பிளானர் வந்து அவங்க மேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்கள். முக்கியமாக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த போர்ஷனை நீங்கள் கவர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு அண்ட் எவ்வளோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஸ்டைலில் இருக்கா எல்லாமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு அது எஃபெக்டிவ் நீட் ஸ்டைல் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம பர்ச்சேஸ் பண்ணுங்க. மாதிரி இனிஷியலாக ஃபியூ சாப்டர்ஸோட நோட்ஸுமே ஃப்ரீயாக இருக்கும், ஃபியூ லெக்சர்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், சாப்டர்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீயில் அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஸோ எல்லாத்தையுமே அந்த ஃப்ரீ ஆக்சஸாக இருக்கக்கூடியதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இது யூஸ்ஃபுல், இதை ஃபாலோ பண்ணால் நீட் 2026 கிராக் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதை பொறுத்த வரைக்கும் பிரம்மாஸ்டர் டெஸ்ட் சீரிஸ் ஒரு நீட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்காங்களோ ஸோ அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் சீரிஸ். அதான் அதோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ் அது நீட் 2025 கேட்டிருக்கக்கூடியதில் மோர் தென் 95% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த பிரம்மாஸ்டர் டெஸ்ட் சீரிஸ்லேருந்து வந்துருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி. ஸோ என்னோட கூப்பன் கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஃப்ரீலி அவைலபிள் ஆக்சஸ் இருக்கும்ல அதை ஃபர்ஸ்ட் செக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் அதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.